ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி உங்களோட இட்டாலியன் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னடா சடனாக இட்டாலியன் ரெசிபி திங்க் பண்ணாதீங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸில் என்னோடய குக்கிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ரெசிபிஸ் நான் நியூவாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னோட பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி தான் இந்த இட்டாலியன் ரெசிபி. க்ரீமி பம்கின் பாஸ்தா ரெசிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பம்கின். அதை விட ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் பாயில் தான். ஸோ 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. 4 துண்டளவுக்கு பட்டை, 4 பல் அளவுக்கு பூண்டு, 4 பல் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வரணும். ஆனால் தண்ணியில் கிடையாது, பாலில் தான். தண்ணி கலக்காத திக்கான பால் 1/2 கிளாஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. நல்லா ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இந்த பால் ஃபுல்லாக பம்கின் அப்சர்வ் பண்ணி பம்கின் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அண்ட் இந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க எல்லோரும் கிச்சனில் தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அறமாக இந்த ரெசிபியில் கிடைக்கும். அதை நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பாலோட நல்லா வெந்து இந்த பால் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அண்ட் மிக்சர் ஜார் ரொம்ப முக்கியம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய க்ரீமை அதே சேம் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நூடுல்ஸுமே ஆட் பண்ணிடலாம். இதுக்கான ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட். இது கூட நீங்கள் ஓரிகானோ வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்ல அரோமாவும் நல்ல ஃப்ளேவருமே கிடைக்கும். ரொம்ப ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்ல தளன்னு இருக்கும் இருக்கும்பொழுதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் சைடில் கம்பல்சரி நீங்கள் ஆஃப் பாயில் ரெடி பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆத்தென்டிக்கான இட்டாலியன் ஸ்டைல் க்ரீமி பம்கின் பாஸ்தா நம்ம ஹோம்மேடாகவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எனக்கு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவு தான். நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய நூடுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணாதான். ஸோ நிறைய மேக்கிங் நூடுல்ஸ் பற்றி பாஸ்தா பற்றியான மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு பயமாக தான் இருக்குது. பட் நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்பொழுது எந்த விதமான பயமும் தேவையில்லை. நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான நூடுல்ஸ் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் சூப்பரான நியூவான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் நிறைய ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.